ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 21வது பகுதி. இன்று லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று நாம் நித்தியம் சேவிக்கக்கூடியதான தனியன் லக்ஷ்மிநாதன் பெரிய பெருமாள் தொடங்கி பெரிய பிராட்டியார், நம்மாழ்வார், சேனை முதலியார், குரு பரம்பரையிலே அலங்கரித்து வருபவர்களான ஆச்சாரியர்கள், அவர்கள் தொடங்கி அவரவர்கள் ஆச்சாரியர்கள் பரியந்தம் நான் வணங்குகின்றேன் என்று இந்த தனியனுக்கு அர்த்தம். நாம் நித்தியமும் அனுஷ்டிக்கக்கூடியது ஒன்று. இதேபோலே நாம் அவரவர்கள் ஆச்சாரியர்களிடத்திலே பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய சமயத்திலே நமக்கு சொல்லப்படுவதான சரணாகதனுக்குன்னு இருக்கக்கூடிய லக்ஷணத்திலே நாம் சொல்லக்கூடியது சர்வ குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹா. அஸ்மத் குருப்யோ அப்படின்னு சொன்னால் நம்முடைய குரு ஆச்சாரியரானவர். அஸ்மத் பரமகுருப்யோ நமஹானா ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியரை சொல்கிறது. அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹான்னு சொன்னால் எல்லா ஆச்சாரியர்களையும் சொல்லுகின்றது. இப்படி நாம் தொடங்கி அவரவர்கள் நெற்றியிலே திருமண் காப்பு சார்த்தி கொள்ளக்கூடிய சமயத்திலேயும் நித்தியமும் ஆழ்வார்களினுடைய அருளி செயல்களை பாராயணம் செய்வதற்கு முன்னேயோ திருவாராதனத்துக்கு முன்னேயோ ஆச்சாரியர்களினுடைய குரு பரம்பரையை ஸ்மரிப்பது, சொல்வது என்பது வழக்கம். இன்று நாம் சுவாமி பொன்னடிக்கால் ஜீயர் அருளிய திருப்பாவையிலே வாக்கிய குரு பரம்பரை எப்படி அனுசந்திக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கோம். வேதத்துக்கே வித்து என்று கொண்டாடப்படுவதான திருப்பாவை. இந்த திருப்பாவையிலே முதல் 5 பாட்டிலே சரணம் அடைந்தவர்களினுடைய உறுதி நிலை, அந்த முறையை சொல்லப்பட்டிருக்கு. சரணமடைய தகுந்தவன் எம்பெருமான் நமக்கு சர்வ சுலபனாய் கிடைக்கக்கூடியவன் என்பதை எம்பெருமானுடைய பல அவதாரங்கள் மூலமாக ஒவ்வொரு பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கு. 6ஆம் பாட்டு தொடங்கி 15வது பாட்டு பரியந்தம் சரணாகதிக்கு முன்னே இருக்கக்கூடிய வாக்கிய குரு பரம்பரையினுடைய முயற்சியை சொல்லி நமக்கு காட்டுகின்றார். அதைத்தான் இன்று பார்க்க போகின்றோம். பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு 6வது பாட்டு. அதிலே எம்பெருமானிடத்தில் நம்மை புதியதாக ஈடுபட செய்யக்கூடிய நம்முடைய ஆச்சாரியரை குறிக்கும்படியான வார்த்தை. அதனாலே அஸ்மத் குருப்யோ நமஹான்னு சொல்கிறோம். 7வது பாசுரம் நாயகப் பெண்பிள்ளாய் அப்படிங்கிறதுனாலே ஆச்சாரியனுக்கும் மதிக்கத்தக்கவர் என்பதனாலே அஸ்மத் பரமகுருப்யோ நமஹான்னு ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியை சொல்கிறோம். 8வது பாசுரம் கோதுகலமுடைய பாவாய் என்பதனாலே எல்லாராலேயும் கொண்டாடும்படி இருக்கின்றது அப்படிங்கிறதுனால அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹான்னு நம்முடைய எல்லா ஆச்சாரியரையும் சொல்லுகின்றது. மாமான் மகளே அப்படிங்கிறதுனாலே ஒளிப்புதுவை நகர், புதுவை நகர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுக்கும் அன்னரான ராமானுஜரை சொல்கிறது. அதனாலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு கூரத்தாழ்வான் வரையிலும் நினைக்கத்தக்கது. 10வது பாசுரத்தில் நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், இதிலே எப்போதும் உபாயமாயுள்ள நாராயணனாலே அடையத்தக்க சிறப்புடைய ஞானத்தை உடையவர், ராமானுஷருக்கும் மதிக்கத்தக்கவராய் இருக்கக்கூடிய பெரிய நம்பி. அதனாலே ஸ்ரீ பராங்குச தாசாய நமகா என்பதை இங்கே சொல்றது. 11வது பாசுரத்திலே கோவலர்த்தம் பொற்கொடி என்று சொல்றதுனாலே கண்ணனிடத்தில் பக்தி கொண்ட நாதமுனிகள் வம்சத்தவராகிய ஸ்ரீமத் யாமுன முனையே நமகான்னு ஆளவந்தாரை சொல்றது. 12லே நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிறதுனாலே உய்யக்கொண்டாரனுடைய திருக்குமாரத்தியார் இருவரையும் நீராட்டி அழைத்து கொண்டு வரும் பொழுது படியாய் கிடந்த மணக்கால் நம்பி, அவரை நாம் குறிக்கக்கூடியதாய் இங்கே அமைந்திருக்கு. மனத்தை கிணியானை பாடவும்னு ஆண்டாள் பாடுறதுனாலே ஸ்ரீ ராமமிஸ்ராய நமகான்னு மணக்கால் நம்பியை சொல்கிறது. 13வது பாசுரத்திலே போதர கண்ணினாய் பங்கைய கண்ணானை பாட அப்படின்னு சொல்றதுனாலே புண்டரீகாக்ஷாய நமகான்னு உய்யக்கொண்டாரை குறிப்பிடுகின்றது.
நாவுடையாய்னு 14வது பாட்டிலே தமிழ் மறையை இயலாகவும் இசையாகவும் ஆக்கின நாதமுனிகளை சுட்டி காட்டுறது. அதனாலே ஸ்ரீமன் நாதமுனையே நமகா. 15வது பாசுரம் சுக அமிர்தமான திரவ சம்யுக்தம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கிறபடியே சுகபிரம்ம ரிஷியாகிற கிளியினுடைய முகத்திலிருந்து நழுவினது. பாகவதம் போலே நம்மாழ்வார் திருப்பவளத்திலே நின் கீர்த்திக்கணி என்னும் கவிகள் மொழிபட்டோடும் கவி அமுதம்னு சொல்லும்படியான திருவாய்மொழி வெளிவந்ததனாலே அணிமழலை கிளிமொழியாளை அனுகரிக்கிறதுனாலே ஸ்ரீமத்தே ஷடகோபாய நமகான்னு நம்மாழ்வாரை குறிக்கிறது. எல்லே இளங்கிளியேன். நாயகனாய் அப்படிங்கிற பாசுரத்தில் ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமகான்னு சேனை முதலியாரை சொல்றது. 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே உந்துமதகளித்தன் குத்துவிளக்கெரிய என்ற மூன்று பாட்டாலே ஸ்ரீயை நமகான்னு நப்பினை பிராட்டியை குறிக்கின்றது. 20வது பாசுரத்தாலே 33 அப்படிங்கிற பாசுரத்தாலே ஸ்ரீதராய நமகான்னு இருவருமான சேர்த்தியிலே புருஷகாரத்தை முன்னிட்டு பற்றச் செய்வதே நமக்கு பெரும் ஏற்றத்தை தரும் அப்படின்னு இந்த வாக்கிய குரு பரம்பரையை பொன்னடிக்கால் ஜீயர் நமக்கு மிக அழகாக அற்புதமாக அருளி இருக்கின்றார். இப்படி நித்தியமும் நாம் அவரவர்கள் ஆச்சாரியர்களினுடைய குரு பரம்பரையையும் வேதத்துக்கு வித்தாய் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையையும் ஒப்பிட்டு கொண்டு ஸ்மரித்து கொண்டு ஆச்சாரியனை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு ஆண்டாள் ரங்கமன்னார் சேர்த்தியிலே நமக்கு கைங்கரியம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்தித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.